ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கின்றன. இன்றைக்கும் காலங்களை கடந்து வாக்குத்தத்த வசனங்கள் ஊடாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், நம்மோடு இடைபடுகிறார். அவருடைய வாக்குத்தத்த வசனங்கள் நம்முடைய வாழ்வை அலங்கரிக்கின்றன, நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்கின்றன. நம்முடைய இழிநிலைகளை மாற்றி நாம் களிகூர்ந்து மகிழும்படி ஆண்டவர் நமக்கு அருள் புரிந்து வருகிறார். எல்லா இருளையும் விளக்கி நல்ல அருளை தந்து நாம் மென்மேலும் வளர வாழ தேவன் நமக்கு உதவி செய்து வருகிறார். எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய மக்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்து கொண்டு அந்த வாக்குத்தத்தத்தை மையப்படுத்தி நாம் வேண்டுதல் செய்து வருகின்றோம். செய்தியை கேட்டு தியானித்து பிறகு ஜெபித்து வருகிறோம். ஒரு வாக்குத்தத்தங்களையும் பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்கிறோம். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவராக நம்முடைய வாழ்வை வளமாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே நமக்கு தேவன் அருளுகிற வாக்கு என்ன என்றால், எசாயா தீர்க்கதரிசனாகமம் 46வது அதிகாரம் 4வது வசனம். நான் உங்களை தாங்குவேன். நான் உங்களை தாங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய பலகீனமான சூழ்நிலைகளில், சோர்ந்து போன சந்தர்ப்பங்களில் அவர் நம்மை தாங்கி ஏந்தி நடத்துவார். நான் உங்களை தாங்குவேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு முன்பதாக நரை வயது வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நரை வயது வரை, தள்ளாடுகிற வரை நான் உன்னை தாங்கி நடத்துவேன். இப்பொழுது மாத்திரமல்ல, எனக்கு அன்பானவனே, அன்பானவளே, என் மகனே, மகளே, இப்பொழுது மாத்திரமல்ல, உன் நரை வயது வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன். ஐயோ, என்னை கவனிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லையே, என்னை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லையே, என்னை அன்போடு நல விசாரித்து எனக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் ஒருவரும் இல்லையே, நான் என்ன செய்யட்டும் என்று வேதனைப்படுகிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த அருமையான நாளிலே என் அருமை இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்வை வளமாக்க விரும்புகிறார். உன்னுடைய ஜீவிதத்தை வளமாக்க விரும்புகிறார். நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். எது வரைக்கும்னு சொன்னா, நரை வயது வரைக்கும், உன்னுடைய தளர்வுந்த நிலையில நீ கஷ்டப்படுகிற வரைக்கும் நான் உன்னை தாங்கி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஒரு மனிதனுக்கு ஆயுசு நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 90:10 சொல்லுகிறபடி ஆயுசு நாட்கள் 70 வருடம், பெலத்தின் மிகுதியினால் 80 வருடம் என்று அதே சங்கீதம் 90:10 சொல்லுகிறது. 70 வருடம் ஆயுசு நாட்கள், பெலத்தின் மிகுதியினால் 80 வருடம், முதிர் வயது, அதன் பிறகு முதிர் வயது, அதை குறித்து ஏசாயா 46:3 சொல்லுகிறது. அதன் பிறகு நரை வயது, ஏசாயா 46:4 வாசிக்கிறோம். ஆயுசு நாட்கள் 70, பெலத்தின் மீது 80, அதன் பிறகு முதிர் வயது, அதன் பிறகு நரை வயது. நரை வயது வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை காப்பாற்றுவேன்பா, நீ எதுக்கு கவலைப்பட வேண்டாம், எதை குறித்து சோர்ந்து போக வேண்டாம், நான் உன்னை தாங்கி நடத்துவேன் என்று அருணாதர் இயேசு சொல்லுகிறார். எனது அருமை சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை தாங்கி ஏந்தி நடத்துவேன் என்று சொல்வது ஒரு பெரிய ஆறுதலா இருக்கிறது அல்லவா? மனதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தரனை தாங்குவார் என்று, அவரனை வழிநடத்துவார் என்று. சில தேவ மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். வயதானவர்கள், மிகவும் பலகீனமானவர்கள், பாரத்தோடு இந்த பூமியில வாழ்கிற நிலையில அவர்கள் கூப்பிடும் போதெல்லாம் ஆண்டவர் இறங்கி வந்து அவங்களுக்கு சகாயம் செய்து உதவி செய்து காப்பாற்றி வருகிறார். ஒரு நல்ல சாட்சி ஒன்றை எனக்கு ஆண்டவர் ஞாபகம் ஊட்டுகிறார். ஒரு அருமையான மிஷனரி தம்பதிகள், வயதான தம்பதிகள் இருவரும், அவர்கள் மிஷனரி பணியெல்லாம் முடித்துவிட்டு ஓய்வு எடுக்கக்கூடிய காலங்கள். அவர்களுக்கு போதிய வருவாய் இல்லை. 2 பேருக்கும் வயசு அதிகம், நல்ல முதிர் வயது, இன்னும் நரை வயது வரவில்லை.
அப்போ அந்த மிஷனரி அவருடைய துணைவியார் வந்து, இன்றைக்கு எனக்கு இந்த பொருட்கள் எல்லாம் உடனே வாங்கணும், கிழங்கு வேண்டும், இந்த கம்பெனியினுடைய ஆயில் எனக்கு வேணும், கோதுமை மாவு, இந்த பிராண்ட் கோதுமை மாவு வேண்டும், சோப்பு தேவை, இப்படி வரிசையா அவங்க ட்ரேட் எல்லாம் சொல்லி, இந்த ட்ரேட், இந்த கம்பெனி, இது, இந்த பொருள் எனக்கு தேவை என்று வரிசையாய் அவர்கள் சொல்லிக்கொண்டே வந்தார். நிறைய பொருட்கள் எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே மிஷினரி கேட்டார், அம்மா அவ்வளவுதானமா உன் லிஸ்ட்? ஆமா, இதெல்லாம் எனக்கு இன்னைக்கு வாங்கி கொடுங்க. இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு சென்ட் கூட என்கிட்ட இல்லை. நான் ஒண்ணு செய்யலாம், ஆண்டவர் தரும்போது உனக்கு கொடுக்கலாம். இந்த பொருள்லாம் உனக்கு தேவைன்னா நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி வாங்கிக்கோன்னு சொன்னார் சிரித்துக்கொண்டே. இந்த அம்மாவும் உடனே கணவர்கிட்ட இருந்து உள்ளே போனாங்க, முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் நம்முடைய மனைவி ஜெபிக்கிறாளே, என்ன ஜெபிக்கிறா பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த வயசான மிஷினரி ஐயா மெதுவா காது கொடுத்து கேட்டார். அந்த அம்மா தன்ட்ட சொன்னதை விட ரொம்ப டீட்டெயிலா ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறா. இத்தனை லிட்டரு ஆயில், இந்த பிராண்டு வேணும், இந்த கோதுமை மாவு, இந்த பிராண்டு வேணும், இந்த சோப்பு, இந்த கம்பெனியா இருக்கணும். இப்படி ஒன்றொன்றையா சொல்லிக்கொண்டே இந்த அம்மா விவரமா இதெல்லாம் எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க தான் கொடுக்கணும். எங்க கணவர்கிட்ட கேட்டேன், அவர் இல்லைன்னு சொல்லிட்டார், நீங்க தான் என் தேவையெல்லாம் சந்திக்கணும்னு அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. பிரேயர் பண்ணி முடிச்சுட்டு மற்ற வேலைகள் கவனிச்சுட்டு இருக்கும்போது கதவு தட்டப்படுகிற சத்தம். கதவு திறந்து பார்த்தாங்க. இது இன்னாருடைய வீடு தானே அப்படின்னு கேட்டான் ஒரு வாலிப பையன். ஆமா, என் வீடு தான் அது. அதுக்குள்ளே மிஷனரியுடைய துணைவியார் வந்துட்டாங்க. ஆமா, என்ன விஷயம்? இல்ல, இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுக்க சொன்னாங்க, நீங்க இதெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? நாங்க எதுவும் ஆர்டர் பண்ணவே இல்லையே, எதுவுமே ஆர்டர் பண்ணலையே, நாங்க யார்கிட்டும் எந்த ஆர்டர் பண்ணலையே. இல்ல இல்ல, உங்க பேரு தானே இது, இந்த நம்பர் தானே இந்த வீட்டு நம்பர்? ஆமா, சந்தேகமே இல்லை, எனக்கு தான் டீட்டெயில் எழுதி கொடுத்துருக்காங்களே, நீங்க தான் ஆர்டர் போட்டிருக்கீங்க, எல்லா திங்ஸ் எல்லாம் சரியா இருக்கும் பாத்துங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பதில் காத்திருக்காம அந்த வாலிபன் ஓடி மறைஞ்சிட்டான். சரி, இந்த பாக்ஸ் உள்ள எடுத்து வந்து பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த அறையில் இந்த தாயார் என்னெல்லாம் கம்பெனி அந்த பிராண்ட் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணாங்களோ அந்த பொருட்கள் அப்படியே இருக்குது. மளிகை கடைக்காரங்கிட்ட ரோக்கா எழுதி கொடுத்து இதெல்லாம் வேணும்னு சொல்லி கொடுக்குறோம் பாருங்க, அது மாதிரி இந்த அம்மா ஆண்டவர் லிஸ்ட் போட்டு ஜெபம் பண்ணி இருக்குது. அந்த லிஸ்ட்ல ஒண்ணு கூட குறையாம எல்லாம் அழகா நேர்த்தியா ஒரு பாக்ஸ்ல வந்து சேர்ந்துருச்சு. சரி, இந்த பையன் எங்கன்னு சொல்லி வேகமா வெளியில ஓடி பார்த்தா பையன் காணோம். ஓடி மறைவதற்கு வாய்ப்பு இல்லை. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். யார் அதுக்கு பிறகு வரவே இல்லை. தோத்திரம் பண்ணி இதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த வயசான மிஷனரி தம்பதிகளுடைய லைஃப்ல கர்த்தர் செய்ததை நினைச்சு நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். எனக்கு அன்பானவர்களே, முதிர் வயது வரைக்கும் தாங்குவார், நரை வயது வரைக்கும் தாங்குவார் அப்படின்னு சொன்னா உங்களை என்னை தாங்காம இருப்பாரா? கர்த்தர் நம்மை தாங்குவார். சாத்தான் நம்மை தாக்குகிறவன், தேவன் நம்மை தாங்குகிறவர். தேவனுடைய அந்த பரிவு, அந்த கம்பேஷன், மனதுருக்கம் நம்ம மேல எப்போது இருக்குது. சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் தீங்கு அனுபவிக்கும்படி, நம்முடைய வாழ்க்கையில வேதனைப்படும்படி நமக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்கிறார். ஆனால் தேவனோ நம்மில் இரக்கம் உள்ளவராக, மனதுருக்கம் உள்ளவராக, நமக்கு தயப்பாராட்டுகிறவராக, நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவருடைய கிருபையின் பிரசன்னமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டாகும். தேவன் நம்மை தாங்குவேன் என்று சொன்னால் நிச்சயம் தாங்குவார். நாம் பாதுகாக்கப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். அவர் எப்படி தாங்குகிறார்? அவர் தொடர்ந்து தாங்கணும்னா நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதை மிகச் சுருக்கமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். முதலாவது, தம்முடைய கிருபையினாலே நம்மை அவர் தாங்குவார். சங்கீதம் 94:18 இப்படி சொல்லுகிறது, என் கால் சறுக்கு என்று சொல்லும் போது தேவனே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் கால் சறுக்கு என்று சொல்லும் போது தேவனே உமது கிருபை என்னை தாங்குகிறது. தேவன் தம்முடைய கிருபையினாலுமே தாங்குகிறார். இந்த கிருபை என்கிற பதம் இருக்கு பாருங்களேன், மிக அற்புதமான ஒரு பதம். கிரேஸ், the God's grace என்று சொல்லுவது
தகுதியில்லாத ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற வெகுமதி. அவர் தம்முடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிறார். நாம் தாங்கப்படுகிறோம் காரணம் அவருடைய கிருபை. தேவனுடைய கிருபை நமக்கு கிடைத்துட்டா எல்லா நிலைகளிலும் இருந்து நாம் பாதுகாக்கப்படுவதோடு தேவனுடைய அந்த பரிவை பெற்றுக் கொள்வோம். தேவன் நம்மை தாங்கி ஏந்தி நடத்துவார். அவருடைய தெய்வீக ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாய் உண்டாகும். என் கால் சறுக்குது, என்னை அறியாம நான் வீழ்ச்சியை நோக்கி போறேன், என்னை அறியாதபடி நான் வேதனைப்படுகிறேன், என்னை அறியாதபடி நான் பாதிக்கப்படுகிறேன் என்று சொன்னால், அன்பானவர்களே, அந்த சமயத்தில் அவருடைய கிருபை வந்து என்னை தாங்கும். அவருடைய கிருபை வந்து எனக்கு உதவி செய்யும். அவருடைய கிருபை வந்து என்னை மூடும், என்னை நடத்தும். தேவனுடைய கிருபை, தேவனுடைய இந்த அருள், தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை மூடும் என்ற விசுவாசத்தோடு நாம் முன்னேறுவோம். அவருடைய கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளணும். கிருபையினாலே கர்த்தர் நம்மை தாங்குவார். அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தணும்னு சொன்னா, இந்த கிருபை நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம். சில நாட்களுக்கு முன்பதாக இதே நிகழ்ச்சியில கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்ற தலைப்புல பேசும்போது ஒரு 10 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். இந்த கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 விஷயங்களை சொன்னேன். ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு. தொடர்ந்து சில நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய கிருபை பெற்றுக் கொள்வதற்கு தாழ்மையா நடந்து கொள்ளுங்கள். தேவனுடைய கிருபை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள். தேவனுடைய கிருபை பெற்றுக் கொள்வதற்கு அதிகாலையில் தேவனை தேடுங்கள். தேவனுடைய கிருபை பெற்றுக் கொள்வதற்கு நல்ல கர்த்தரை துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு வேதம் காட்டுகிற வழிகள் இருக்கு பாருங்க. நன்மையை யோசிப்பது, நன்மை செய்வது, இதெல்லாம் கிருபையை நமக்கு கொடுக்கும். எப்படி கிருபையை சுதந்திரித்துக் கொள்வது, இதெல்லாம் ஒரு வழி. இதெல்லாம் நான் செஞ்சோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை முழுசும் தேவன் தம்முடைய கிருபையை தருவார். நான் பாதிக்கப்படுகிற போது, எனக்கு நெருக்கடி வருகிற போது, எனக்கு கஷ்டம் வருகிற போது, அந்த கிருபை வந்து என்னை தாங்கும். அந்த கிருபையினாலே கர்த்தர் என்னை தாங்குவார். நான் தேவையோடு இருக்கும்போது யாராவது என்னை பார்த்தாங்கன்னா என் மேல அவங்களுக்கு ஒரு பரிவு தானா ஏற்பட்டுரும். ஒரு வயதான மிஷினரிகள், அதே போல முன்னாடி நான் சொன்ன சம்பவத்தை போல வயசான மிஷினரிகள் 2 மிஷினரியும் மிஷினரி பணியை முடிச்சுட்டு கப்பல்ல டிராவல் பண்ணாங்க. கப்பல் புறப்பட போகுது. பெரிய கப்பல், அது பயணிகள் கப்பல். அதுல மாலை நேரத்துல எல்லாம் மேல் தளத்துல வந்து எல்லாரும் வாக்கிங் பண்ணுவாங்க, நடப்பாங்க, அந்த கடலை பார்த்து ரசிப்பாங்க. ஆனா இந்த மிஷினருடைய துணைவி இருக்காங்க பாருங்க, அவங்களால நடக்க முடியாது. அவங்களுக்கு இங்க இருந்து அங்க போனா வீல் சேர் வேணும், ரொம்ப கஷ்டம். ஒரு வீல் சேர் இருந்துச்சுன்னா நிச்சயமா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு வாய் திறந்து தன்னுடைய கணவர்கிட்ட அவங்க சொன்னாங்க. மிஷினரி மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு, என் ஒய்ஃபுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா மேல் தளத்துல 15 நாள் ஆகும், 20 நாள் ஆகும் அந்த கப்பல் அடுத்த கரைக்கு போய் சேர்றதுக்கு. ஒவ்வொரு நாளும் மேல எல்லாம் சுத்தி பார்ப்பாங்க. இந்த அம்மா நடக்க முடியாம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும். மேல கொண்டு வரது கஷ்டம். ஒரு வீல் சேர் இருந்தா என் மனைவிக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அவரும் ஃபீல் பண்ணார். அப்புறம் தன்னை சரிப்படுத்திட்டு தன் மனைவி பார்த்து சொன்னாரு, உன் மேல ஆண்டவருக்கு ஒரு கிருபை இருந்தா இந்த கப்பல்ல கூட உனக்கு வீல் சேரா கர்த்தர் வச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னார். சம்டைம்ஸ் நம்ம வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையை கூட கர்த்தர் கனப்படுத்துறாரு பாருங்க. இவர் சொல்லி கொஞ்ச நேரத்துல கடைசி நிமிஷத்துல ஒரு ஃபேமிலி கப்பல் ஏறதுக்கு வந்தாங்க. அவங்க நிறைய திங்ஸோட வந்தாங்க. இவங்க அப்பதான் மெதுவா அந்த அம்மாவை மேல கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அவங்க எல்லா திங்ஸ் எல்லாம் ஏத்திட்டு அவங்க அந்த 2 பேர் அவங்களுடைய பேரண்ட்டை அனுப்பிச்சிட்டு அந்த பையன் திரும்பும் போது, எங்களுடைய தாத்தாவுக்கு, மறுகரையில் இருக்கிற தாத்தாவுக்கு ஒரு வீல் சேர் வாங்கி அனுப்பி இருக்கிறேன், நீங்க கப்பல்ல இருக்கிற வரைக்கும் இந்த வீல் சேர் நீங்க பயன்படுத்திக்கணும்னு சொல்லி தாத்தாவுக்கு வாங்கி அனுப்பின வீல் சேரை இந்த மிஷினரியுடைய துணைவிக்கு அவங்க கொடுத்து உற்சாகப்படுத்தினார். ஆச்சரியம் அவங்களுக்கு பாருங்க. அவங்க வீட்டுக்காரர் சொன்னது போல அந்த கப்பலையே அவங்களுக்கு ஒரு வீல் சேரை கர்த்தர் கொடுத்தார். இந்த 15 to 20 days she was enjoyed. Every evening she walked.
அவங்க மேல் தளத்துல நடந்து அந்த சூழலை, அந்த சமுத்திரத்தினுடைய அழகை ரசித்தார்கள். சின்ன ஒரு விருப்பத்தை கூட கர்த்தர் நடத்தினார். கிருபை, நம்ம தேவனுடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா அந்த கிருபை நம்மளை தாங்கும். இரண்டாவது, அவர் எப்படி தாங்குவார், எதன் மூலம் தாங்குவார் என்றால் தம்முடைய ஆவியினாலே தாங்குவார். சங்கீதம் 51:12, உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி, தேவனுடைய ஆவியானவர் வந்தா நம்மை தாங்குவார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தருடைய வாக்கு சொல்லுது. அந்த ஆவியானவர் வரும்போது அவர் நம்மை தாங்குவார். நம்முடைய பலகீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறவர் தானே பரிசுத்த ஆவியானவர். நான் அநேக ஆண்டுகளாக பிசாசு பிடித்தவர்களுக்காக ஜெபிக்கவும் அவருடைய விடுதலைக்காக மன்றாடவும் நேரங்களை செலவு செய்திருக்கிறேன். நிறைய நேரங்களில பிசாசு பிடித்தவர்களை சந்திக்க நேருகிற போது அந்த ஆவிகள் நம்மை பயமுறுத்துறது போல பேசும். சில நேரங்கள்ல பயங்கர ஸ்ட்ரகிளா இருக்கும். அந்த ஆவியை அந்த சரீரத்தை விட்டு அப்புறப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி தருணங்கள் நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன். ஹோலி ஸ்பிரிட், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பொல்லாத ஆவியினுடைய அந்த பிடியிலிருந்து இந்த மனுஷனை விடுவிக்கிறதுக்கு, இந்த மனுஷியை விடுவிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பலன் கொடுங்க. அப்படி ஜெபிக்கும் போது அந்த ஆவியானவர் வந்து அவர் என்னுடைய சரீரத்துல இறங்குவதை நான் உணர்ந்திருக்கிறேன். அவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே எனக்குள்ள ஒரு தைரியம் வரும். பொல்லாத சபிக்கப்பட்ட சாத்தானே, இந்த சரீரத்தை விட்டு வெளியே போ என்று ஆக்ரோஷமா எழும்பி இருக்கக்கூடிய பிசாசை பார்த்து சர்வசாதாரணமா இந்த வார்த்தையை சொல்லும் போது அது அலறி ஓடும். நான் கடந்த 32 ஆண்டுகளில ஆயிரக்கணக்கான பிசாசு பிடித்தவர்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இந்த மெத்தட பல சந்தர்ப்பங்களில நான் அனுபவிச்சிருக்கிறேன். சோர்ந்து போகும்போது, இந்த பிசாசு போகவே போகாது நினைப்பு வரும்போதெல்லாம் ஆவியானவர் பார்த்து கூப்பிட்டு இருக்கேன், ஆண்டவரே நீங்க வாங்க, நீங்க வந்து உதவி செய்யுங்க. ஹெல்ப் மீ லார்ட், சப்போர்ட் மீ, எனக்கு தயவு செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஆவியானவர் வந்து தாங்குவார். அந்த ஈவில் ஃபோர்ஸ் வந்து விலகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தாயாருக்கு ஜெபிக்கும்படி என்னை அழைத்து கொண்டு போனாங்க. அந்த கூரை வீடு அது. அந்த வீட்டிற்குள்ளே சென்று அந்த தாயை முழங்கால் படியிட வைத்து தலையில கை வைத்து ஜெபிக்க துவங்கினேன். அந்த பெண்ணுக்குள்ள இருந்த அசுத்த ஆவிகள் அலற துவங்கின. வழக்கமா அவன் பேரனன்னு கேட்டு விரட்டுறது வழக்கம். ஆனா அன்றைக்கு நீ அறியாம, பொல்லாத அசுத்த ஆவிகளை உங்களை யார் அனுப்பினது அப்படின்னு கேட்கிறேன் அறியாம. அது ஒரு 2 மந்திரவாதிகளுடைய பெயரை சொல்கிறது. எங்களுக்கு இன்னென்னெல்லாம் செய்தார்கள், அந்த மந்திரவாதிகள் தான் எங்களை அனுப்பினாங்க. அனுப்ப சொன்னது இந்த அம்மாவுடைய கொழுந்தன் சொத்துக்களை அபகரித்துக் கொள்வதற்காக அனுப்பினான். நான் ஆண்டவருடைய நாமத்தினால அந்த அசுத்த ஆவிகளை கட்டளையிட்டு ஜெபித்த போது, அது போய்விடுகிறேன் விட்டுவிடு என்று சொல்லுகிற சந்தர்ப்பத்தில் நான் சொன்னேன், யாரு செய்வினை செய்து அனுப்பினார்களோ அந்த மந்திரவாதிகளிடத்தில் நீங்கள் போய் இனி இந்த தொழிலை செய்யக்கூடாது என்று நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். அப்ப எனக்கு ரொம்ப சின்ன வயது, ரொம்ப பக்குவம்லாம் இல்லை, எனக்கு என்ன தோணுச்சோ அதை தான் சொன்னேன். அந்த ஆவிகள் என்னை பார்த்து கேட்டன, அது எப்படி நாங்க சொல்றது, எங்களுக்கு தீனி போடுறானே அவன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அவனை விட்டுறேன், உனக்கு கட்டளை எடுக்கிறேன், நீ போ, இயேசுவி நாமத்தில் கட்டளை எடுக்கிறேன், நீ போய் அந்த மாந்திரிகம் செய்தவர்களை எச்சரித்து விடு என்று நான் சொல்லிவிட்டேன். அந்த அம்மா பொத்துனு கீழே விழுந்தாங்க. அந்த அம்மாவுக்கு சுகம் கிடைச்சது, விடுதலை கிடைச்சது. இது காலையில் ஒரு 10 மணிக்கு நடந்த ஒரு நிகழ்வு. மதியம் நான் அப்பொழுது நானே சமைத்து சாப்பிடுவேன். வயது எனக்கு 17 வயது. இது நடந்தது ஒரு 19 வயதா இருக்க வேணும். கஷ்டப்பட்டு நானே சமைத்து சாப்பிடுவது வழக்கம். அப்படி சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும் போல இருந்தது. நல்லா தூங்கினேன். ஒரு 3 மணி இருக்கும், எனக்கு முழிப்பு வந்தது. முழிச்சிட்டேன். கையை தூக்குனா எனக்கு கை வரல, காலை தூக்குனா காலு வரல. வாய் திறந்து சத்தமா பக்கத்து அறையில் இருக்கிற தாத்தா ஒருத்தர் இருக்கிறார், அவர் கூப்பிடணும்னு நினைச்சா அவர் கூப்பிட முடியல. அப்படி ஸ்தம்பிச்சிருச்சு இந்த சரீரமே. என் மனசு பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன் என்னாச்சு, எனக்கு கையை தூக்கி தூக்கி பாரு கை வரல, காலை தூக்கி தூக்கி பாரு கால் வரல, சத்தம் போட முடியல, பேச முடியல. எனக்கு ஆவியானவர் ஞாபகம் ஊட்டினார். காலையில நடந்தது. இந்த மாந்திரிகம் செய்கிறவர்களை எச்சரிக்கை சொன்னமே, அவங்க ஏதோ பண்ணிட்டாங்களோ, ஏஸ் அதுவாதான் இருக்கணும். நான் படுத்துக்கிட்ட என் உள் உணர்வில் ஆவியானவரை நோக்கி கூப்பிட்டேன்,
வெல்கம் ஹோலி ஸ்பிரிட், எனக்குள் நீங்க வாங்க என்று அவரை நான் கூப்பிட துவங்கினேன். ஒரு few minutes அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண துவங்கினேன். வாயின் கற்றல் அவிழ ஆரம்பித்தது, சத்தமாய் துதிக்க ஆரம்பித்தேன், கை கால்கள் செயல்பட ஆரம்பித்தது, முழங்கால் படியிட்டு நான் ஆவியில் நிரம்பி செபித்தேன். அந்த அனுபவத்தை சொல்லும் போது மெய்சில் இருக்கிறது. ஆவியானவர் நம்மை தாங்குகிறார். ஆவியானவர் வந்து நம்ம தாங்கின என்ன பண்ணணும்? ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு வேணும். பாவத்தை அறிக்கையிட்டு தேவனோடு நல்ல ஒப்புரவாயிடும். இதைத்தான் தாவீது செய்து அந்த வசனத்தை சொல்றான். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, தேவரீர் ஒருவருக்கே விரோதமா நான் பாவம் செய்தேன்னு சொல்லி தன்னுடைய நிலையை அறிக்கையிட்டு அழுது ஜெபிக்கிற ஒரு ஜெபம் தான் 51ஆம் சங்கீதம். உடைய ஆவி என்னை தாங்கட்டும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கட்டும். ஆவி நம்மை தாங்குகிறது, அவருடைய ஆவி. மூணாவது, அவர் எப்படி தாங்குகிறார் என்றால், சங்கீதம் 41:10 வலதுகரம் என்னை தாங்கும். அவருடைய வலதுகரம் நம்மை தாங்கும். சங்கீதம் 18:35, சங்கீதம் 63:8, சங்கீதம் 73:23 போன்ற வசனங்களையும் வாசித்து பாருங்கள். அவருடைய வலதுகரம் நம்மை தாங்கும். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில் ஒரு வசனம் இருக்குது. வலது பாரிசத்தில் இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் நமக்கு வலதுகரமாகவும் இருக்கிறார். அவர் நமக்கு வலதுகரமாக இருக்கிறார். ரைட் ஹேண்ட் பாருங்க, அவருக்கு எல்லாமே இவர்தாங்க, இவர்தான் ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பாத்திருக்கீங்களா? நமக்கு இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கிய தேவாதி தேவனே ரைட் ஹேண்டா இருக்கிறாரா? அப்படின்னா எவ்வளவு பெரிய மேன்மை! தன்னுடைய வலதுகரத்தினாலே தாங்குவார். அவர் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அவளது வலதுகரத்தில சத்துவம் இருக்கிறது, மகிமை இருக்கிறது. அந்த வலதுகரத்தினாலே ஆண்டவர் நம்மை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களை தாங்குவேன், என்னுடைய வலதுகரம் உங்களை தாங்கும், என்னுடைய வலதுகரத்தினாலே நான் உங்களை தாங்கி நடத்துவேன் என்று சொல்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அவருடைய வலதுகரத்தினாலே கர்த்தர் நம்மை தாங்கி நடத்த, நம்மை பலப்படுத்த போதுமானவராயிருக்கிறார். இந்த நாளிலே அவருடைய வலதுகரத்தின் வல்லமை உங்களை தாங்கும். உங்களுடைய பலகீனங்கள், சுகவீனங்கள், தோல்விகள் எல்லாவற்றையும் அவர் ஒன்றுமில்லாமல் செய்து நீங்கள் வெற்றி பெறவும், சிறந்திருக்கவும், உயர்ந்திருக்கவும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அவருடைய வலதுகரம் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானால், வலதுகரம் தாங்க வேண்டுமானால், அவருக்கு பிரியமானதை செய்யுங்க. இன்னாருக்கு ரைட் ஹேண்ட்னா அவருக்கு ரொம்ப இஷ்டமா இருக்காருன்னு அர்த்தம் இல்லையா? அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறாருன்னு அர்த்தம். உங்களுக்கு தேவன் ரைட் ஹேண்டா இருக்கணும்னா, அவர் வலதுகரமா இருக்கணும்னா, அந்த வலதுகரம் உங்களை தாங்கணும்னா, நீங்க அவருக்கு பிரியமானதை செய்யுங்க, அவருக்கு இஷ்டமானதை செய்யுங்க. அவருக்கு இஷ்டமானதை, அவருக்கு பிரியமானதை நீங்க செய்யக்கூடியவர்களாக இருந்தால், எனது அருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்வை அவர் எப்பொழுதும் தாங்கி ஏந்தி நடத்துவார். நீங்கள் இப்ப மாத்திர முதிர் வயது வரைக்கும் அவரால் தாங்கப்படுவீர்கள். முதிர் வயது வரைக்கும் அவர் உங்களை தாங்கி நடத்துவார். அவருடைய அந்த பாதுகாப்பை உணர்வீர்கள். அந்த பாதுகாப்பின் தேவ பிரசனத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவருடைய நாமத்தினால நான் மீண்டும் இந்த காரியத்தை மிக உறுதியாய் சொல்லுகிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய கை உங்களை தாங்கி நடத்தும். இன்னைக்கு மாத்திரம் இல்ல, என்னைக்கு அவர் உங்களை தாங்கி நடத்துவார். நான் தாங்குவேன் என்று சொன்னவர், நீ உபத்திரவப்படும் போது, பொருளாதாரத்திலே போராடி கொண்டிருக்கும் போது, குடும்ப பிரச்சனைக்கு தத்தளிக்கிற போது, வியாதியை தாங்க முடியாம வேதனையோடு அழுது கொண்டிருக்கிற போது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை உருவாகிற போது, பிள்ளைகளை புரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிற போது, பிள்ளைகள் அப்பா அம்மாவோட சரியான ஒரு சமாதானம் இல்லாத அந்த சூழ்நிலையில மனம் சோர்ந்து போகிற போதெல்லாம் கர்த்தர் உங்களை தாங்கி நடத்துவார். எதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் மாற்றி உங்க மனசுல சந்தோஷம் உண்டாகும்படி செய்வார். இன்றைக்கு அவருடைய தாங்குகிற கரம் உங்களுக்கு உதவி செய்யும். ஜெபம் செய்வோமா? நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தையே, இந்த இனிய தருணத்திற்காக நன்றி. தேவனே, என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் சோர்ந்து போகிற சந்தர்ப்பங்கள் உண்டு, பலகீனப்பட்ட சந்தர்ப்பங்கள் உண்டு. எல்லா நிலைகளிலும் நீர் ஒருவரே எங்களை தாங்கி நடத்த முடியும். நீர் ஒருவரே எங்களை ஆதரிக்க முடியும். நீர் ஒருவரே எங்களை காப்பாற்ற முடியும். எங்களுக்கு உதவி செய்ய முடியும். அருணாதர் இயேசுவே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் அத்தனை பேரையும் நீ தாங்கி ஏந்தி நடத்தும். உடைய வலதுகரம் உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.